அவர் என்ன விட்டுட்டு மா எனக்கு எல்லாமே புரியுதுமா. சார் என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு சார். என்னால எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? ஓகே பவானி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க இப்படி உடைஞ்சு போக கூடாது. இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். என் தம்பிக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. அதான் அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச நேரத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. என்னால முடியல சார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சார் என் வாழ்க்கை ஆரம்பிச்ச அன்னைக்கே முடிஞ்சு போச்சு சார். எப்படி சார் அழுகாம இருக்க முடியும்? இங்க பாருமா, அவன் வாழ்க்கை சீக்கிரம் முடியணும்னு விதி இருந்திருக்கு. அந்த நேரத்தில் அவன் உன்னை பார்த்துருக்கான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த கம்பெனி, ப்ராப்பர்ட்டி, வீடு இது எல்லாத்தையும் உங்க பேர்லயே நான் மாத்தி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு நீங்க எம்டியா பொறுப்பேற்றுக்கணும். சரிம்மா, இதுக்கு மேலே உங்ககிட்ட எதையும் கேட்டு நான் கஷ்டப்படுத்த விரும்பல. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரிங்க சார். பவானி, சார் சாப்பிட்றீங்களா? இல்லம்மா பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணணும். வீட்டுக்கு மேடி யாராவது வருவாங்களா? ஆஹா, இந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்காக தான் ராம உள்ள வர வைக்க முடியும். என்ன பவானி யோசிக்கிறீங்க? இல்ல சார், அதுக்கு ஆள் இருக்காங்க சார். நான் தான் சொன்னேன்ல, என் சொந்தக்கார பையன் ராம் இருக்காருன்னு. எல்லா உதவியும் செய்வாரு சார். ஓகே ஓகே. இப்ப நீங்க இங்கே இருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஓகேனா வர சொல்லட்டுமா சார்? ஓஎஸ் ஓஎஸ், கண்டிப்பா வர சொல்லுங்க. இங்கேயே தங்கட்டும் அவரு. சரிம்மா, நான் வெளியே போயிட்டு வரேன். ஓகே சார். ஹலோ, எங்கடா இருக்க? வேற எங்க இருப்பேன்? ரோட்ல தான். நானே ஃபோன் பண்ணலாம் நினைச்சேன்டி. கொஞ்சம் பணம் வேணும், போட்டு விடு. நான் பணம்லாம் போட்டு விடுறேன், நீ முதல்ல நேர்ல வா. எது நேர்லையா? அந்த ஆளு வீட்டில் இருப்பானே, எப்படி வர முடியும்? எப்படியோ பேசி சமாளிச்சிட்டேன். சும்மா ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சேன். நீங்க தங்கறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. சூப்பர் ரீ, இப்போதான் என் பொண்டாட்டி மாதிரி ஒவ்வொன்றும் கரெக்டா பண்ற. எல்லாம் உன் கூட சேர்ந்து உன் திருட்டுத்தனம் எல்லாம் ஒட்டிக்குச்சு. சரி. இப்பதான் அந்த ஆள் வெளியே போறேன்னு போயிருக்கான். சரி சரி, நான் இப்போ வரேன். ரொம்ப பசியா இருக்கு. சாப்பாடு ரெடியா வை, நான் திருப்தியா சாப்பிடணும். எடுத்து வைக்கிறேன். நான் சொன்னது அந்த சாப்பாடு இல்ல. டேய், உன்னை கொல்ல போறேன் பாரு. ரெடியா இரு. ஒண்ணு கூட உள்ள போலாமா? ப்ளீஸ். ஐயோ, நான் தள்ளி போறேன். நீ போ. சார், டீ சாப்பிடுறீங்களா சார்? இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. இப்போதான் குடிச்சிட்டு வந்தேன். சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் போவே இல்லை. இல்லம்மா, ஃபோன்ல சார்ஜ் இல்ல. சார் உங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஐனிங் கொடுத்துட்டேன் சார். ஓ வெரி குட், தேங்க் யூப்பா. ஓகே சார், நீங்க டீ சாப்பிடுங்க. எனக்கு ஜூம்ல ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போய் அதை பார்க்கறேன். ஓகே சார். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். ஐயோ, இத பத்தி யார்கிட்ட சொல்றது? பேசாம ராஜசேகர் சார்கிட்டயே சொல்லி பார்த்தா என்ன? சரி, பண்ணி பாப்போம்.
ஹலோ சொல்லுங்க பிரியா. நான் பவானி பேருக்கு பார்த்து சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுங்க. சார் இந்த கம்பெனியோட மேனேஜர்னா என்னை பத்தி சந்திரசேகர் சார் உங்ககிட்ட நிறைய சொல்லிருப்பாரு. சார் எனக்கு ஒரு டவுட். நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இத பாருங்க, என் தம்பி முழுக்க முழுக்க உங்களை மாதிரி நல்ல எம்ப்ளாயிங்களை வச்சு தான் இந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருந்திருக்கான். உங்களை பத்தி எப்பவுமே என்கிட்ட பெருமையா தான் சொல்லியிருக்கான். ஸோ இந்த அளவுக்கு நம்பிக்கையை அவன் யார் மேலேயும் வச்சது கிடையாது. அவன் இந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களை நம்பி தான் கொடுத்து வச்சிருக்கான். நீங்க நம்ம கம்பெனில ஒரு நல்ல எம்ப்ளாயிமா? திடீர்னு உங்களுக்கு ஏன் இந்த டவுட்டு? சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், ஆனா கொஞ்சம் தயக்கமா இருக்கு. எதுவா இருந்தாலும் தயக்கம் இல்லாம சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச உங்க இன்கிரிமெண்ட் பத்தி தான் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க. நீங்க ஒரு நல்ல ஒர்க்கர்மா. சோ உங்க டிமாண்ட சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். சார் அதெல்லாம் இல்ல சார். நான் உங்களை நேர்ல பார்க்கலாமா? ஷூர், வாங்க. ஓகே சார். ஷூ, எப்படியாவது உண்மையை சொல்லி சாரோட சொத்தை எல்லாம் காப்பாத்தணும். ஏய் இந்தா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த ஆள் மேல இருக்கான். ஏய் நான் சாப்பிட்ட மிச்சம் தாண்டி கொண்டு வந்திருக்கேன். என் பொண்டாட்டி கூட்டினா அவனுக்கு என்ன? இந்தா. ஆ ம் ம் ஆ ஆ அடியே என்ன கூட்டுறி? அந்த ஆள் வரான். ஐயோ பவானி, பவானி என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? என்னாச்சுமா? சார் அவங்க எப்பவுமே அப்படிதான் சார். எப்போ பார்த்தாலும் உங்க தம்பி நினைப்பு தான் சார். தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அடிக்கடி மயக்க போட்டு விழுந்துருவாங்க சார். இதே மாதிரி அப்பப்போ வாந்தியும் எடுப்பாங்க சார். நீங்க தான் உங்களுக்கு புத்திமதி சொல்லணும் சார். இங்க பாருமா பவானி, அவன் நம்மளை விட்டு போயிட்டான். அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க. சரிங்க சார், நீங்க இங்கே இருங்க, நான் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ, நீ என்னடா இப்படி நடிக்கிற? நானாடா அந்த ஆளை நினைச்சு சாப்பிடாம இருந்தேன். அட பாவி மனுஷா, அந்த ஆளை கொன்னுட்டு பிரியாணி, தந்தூரி, பீஸா இப்படி கண்டதெல்லாம் தின்னுட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போய் சொன்ன பாத்தியா? ஏய், போய் சொன்னதுனால தான் நம்ம தப்பிச்சோம். சரி, இப்ப நம்ம எங்க தான் போறது? ஹாஸ்பிட்டலும் போக முடியாது. எல்லாமே நடிப்பு. என்ன பண்றது? இப்ப என்ன சொன்ன? நடிப்புன்னு தானே சொன்ன. அதனால நம்ம இப்ப புதுசா ஒரு படம் வந்திருக்கான். அங்க போய் யார் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பாத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நடிக்க உதவும். வா போலாம். பவானி, இப்ப உடம்புக்கு எப்படிமா இருக்கு? ஓகேவா? டாக்டர் என்னமா சொன்னாரு? சார், அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கான் சார். ஃப்ரூட்ஸ், ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிட சொல்லியிருக்காங்க சார். ஓஹோ, சரி சரி சரி, ஓகே. வேற ஒன்றும் இல்லைல்ல? சரி ராம், நீங்க பவானியை நல்லா கவனிச்சுக்கோங்க. சார் நான் பாத்துக்கிறேன் சார், எனக்கு அதானே சார் வேலையே. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுமா. இந்தாங்க பேக்கை வாங்கிக்கோங்க. ராம். சார். ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க? சார் அது இங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் சார். ஓ சரி சரி, நீங்க போங்க. சரி பவானி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஸ்ட்ரேஞ்சா இருக்கே.